ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியை அடுத்து ஈரோடு தேர்தலும் புறக்கணிப்பதாக அதிமுக தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்த நிலையில் தற்போது 2023 நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக ஆதரவோடு போட்டியிட்ட அதிமுக 66,233 வாக்குகள் வித்தியாசத்திலும் தோல்வியடைந்த நிலையில் இனி நடைபெற இருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக அதிமுக தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டெபாசிட் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உத்தியாகத்தான் அதிமுக இந்த முடிவை எடுத்திருப்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் வசம் இருந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பெற்று திமுக போட்டியிடும் நிலையில் அதிமுக போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை தமிழ்நாடு தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது என்று பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். 1% கூட வாக்கு பெற முடியாமல் கடந்த இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைந்த தேமுதிக தற்போது தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுகவும் தேமுதிகவும் புறக்கணிப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய கருத்து சார்? இது இரண்டாவது முறையாக ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கிறது. முன்னாடி ஈவேராவனுடைய மரணத்துக்கு பிறகு இவிகேஎஸ்னுடைய அந்த தேர்தலில் நாம் பல விஷயங்களை பார்த்தோம். அதுல குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு, அதிமுகவானாலும் சரி தேமுதிகவானாலும் சரி, இவர்கள் எல்லாம் வைக்கின்ற குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி ரொம்ப அதிகமாக பணம் விநியோகம் செய்தது என்று. இது ரெண்டு கட்சிகளும் செய்ததாகத்தான் நாங்கள் களத்துல பார்த்த விஷயமா இருக்கிறது. இந்த முறை மறுபடியும் எதுக்கு இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளால அடுத்த தேர்தல் வர இருக்கிறது. அடுத்த ஏப்ரல் 2026 நிச்சயமாக தேர்தல் நடந்துதான் ஆக வேண்டும் தமிழ்நாட்டில். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு 100 கோடியோ 150 கோடியோ செலவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்ற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். அதற்கு மிக எளிதாக கூறக்கூடிய ஒரு கருத்து இல்லை என்றால் ஒரு காரணம் என்னவென்றால், இது இன்றைக்கு நேற்று ஆரம்பிச்சு கிடையாது. இது பல வருட காலங்களாக பல தேர்தல்களாக நான் பார்த்து வந்தது. அதாவது ஒரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு முன்னால, ஒரு சட்டசபைக்கான ஒரு தேர்தலுக்கு முன்னால ஒரு இடைத்தேர்தல் வந்தால், ஒரு 6 மாசம் முன்னாடியோ 8 மாசம் முன்னாடியோ ஒரு 10 மாசம் முன்னாடியோ ஒரு தேர்தல் வந்தால், அந்த தேர்தல் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் அது எதிர்கட்சிகள் அது பாய்காட் பண்ணுற ஒரு விஷயம் தான் பார்த்திருக்கோம். அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தலுக்காக நாம் இத்தனை அதிகம் ஒரு எஃபர்ட் போட வேண்டுமா என்ற அந்த ஒரே ஒரு கேள்வியின் பதில் தான் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது என்ன விஷயம் என்றால் வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு தேர்தலில் ஒரு பெரிய ஒரு செட்பேக் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்ப மறுபடியும் திமுக இந்த தேர்தலில் ஒரு 60,000 ஓட்டுல 70,000 ஓட்டுல ஜெயித்து விட்டால் மறுபடியும் அது அதிமுகவுக்கு இல்லை என்றால் எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். அதாவது ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்ணி வருது. அதாவது திமுகவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை இந்த மாநிலத்தில் இருக்கிறது என்ற ஒரு நேரேட்டிவ் இன்னைக்கு அந்த யார் அந்த சார் என்ற அந்த ஒரு கேம்பெயின் மூலியமாக, விஜயினுடைய கேம்பெயின் மூலியமாக ஒரு நேரேட்டிவ் அவங்க செட் பண்ண முயல்கிறார்கள். அந்த நேரேட்டிவுக்கு ஒரு செட்பேக்காகவும் வந்துவிடும். இந்த ஒரு இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் தோல்வியை எதிர்கட்சிகள் சந்தித்தால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். காரணங்களை தெரிவித்து ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார்கள். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலும் புறக்கணித்திருக்கிறார்கள். இது தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தும் சார்? இது குறிப்பாக தொண்டர்களுக்கு ஒரு தொய்வு தானே ஏற்படுத்தும். என்னவென்றால் எந்த ஒரு தேர்தல் ஆனாலும் அதுல ஒரு புத்துணர்வு ஒரு தொண்டருக்குள்ளால வரும். அது வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு தேர்தல் என்ற அந்த ஒரு தேர்தல் பணி என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அங்க பல விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்கள்ல பல புது புது ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள் அந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது, நெகட்டிவான விஷயங்களும் இருக்கிறது. குறிப்பாக நமக்கு இப்போ எதிர்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த நம்ம அவருக்கு எதிர்வினையாற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரியான நெகட்டிவ் கேம்பெயின்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் கேம்பெயின்ஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாம் புறக்கணித்துக் கொண்டு ஒரு தொண்டர் கூட்டமே நாம் அடுத்த
அடுத்த தேர்தலுக்காக நாம் வந்து பயணிக்கலாம், அடுத்த ஒரு பொது தேர்தலுக்காக நாம் வந்து இவர்கள் எல்லாம் சேர்த்து வைக்கலாம் என்று பார்க்கும்போது, ஒரு தேர்தல் நடக்கும் போது அதிலிருந்து அந்த ஏரியாவில் இருக்கின்ற அந்த அதிமுக காரனே வந்து ஒதுங்கி நிற்கும் போது நிச்சயமாக அந்த ஏரியால ஒரு ஜெனரலா ஒரு தொய்வு ஏற்படும் என்பது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற விஷயங்கள் தான். இப்ப அந்த அளவுக்கு ஒரு தலைமையிலிருந்து யோசிக்கும் போது இந்த ஒரு தேர்தலுக்கு இந்த அளவுக்கு பணம் செலவு பண்ண வேண்டுமா என்ற அந்த ஒரு கோட்பாடுல தான் அவர் யோசிக்கிறார்கள். காரணங்கள் எவ்வளவு சொன்னா கூட கடைசியில வர்றது வந்து இந்த பணம் தான் கடைசியில ஒரு விஷயமாக நிற்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். கடந்த கால இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தையாவது அவர்கள் பெற்றிருந்தார்கள். தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் டெபாசிட் கூட அவர்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. உங்களுடைய கருத்து சார்? அது ஆளுங்கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும். அதாவது இந்த தேர்தலில் நிச்சயமாக ஆளுங்கட்சி ஒரு 70% வாக்குகளை வந்து வாங்கிவிட வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆளுங்கட்சி அந்த தேர்தலில் பயணிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது அமைச்சர்கள் அங்கு இருப்பார்கள், மாவட்ட செயலாளர் இருப்பார்கள், அபிஷியல் மிஷினரி இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து எதிர்கட்சியாக நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்றதுதான். அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமியினுடைய, அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி என்பவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் பெல்ட்டினுடைய ஒரு கிங்காகத்தான் அவர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் வந்து அந்த ஒரு வெஸ்டர்ன் பெல்ட்ல, அது ஈரோடுல குறிப்பாக நகரப்பகுதியில வந்து இந்த மாதிரி ஒரு செட்பேக் வந்துருச்சுனால் நிச்சயமாக அது அதிமுக கூட பயணிக்கின்றவர்கள், குறிப்பாக அந்த வெஸ்டர்ன் பெல்ட்ல பயணிக்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொய்வாகத்தான் இருக்கும். அது அதிமுக கட்சிக்கே ஒரு பெரிய தொய்வாக வரும். அப்ப உங்களுடைய இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியால வந்து நீங்க அங்க டெபாசிட் போகக்கூடிய ஒரு அளவுக்கு தான் உங்களால் பணியாற்ற முடிகிறது. அதாவது கடும் எதிர்வினைகள் வர்ற ஒரு விஷயத்துல வந்து பணியாற்ற முடியுது என்றால் உங்களுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன என்ற அந்த விஷயம் வந்து கேள்வி கேட்கப்படும். உங்களுடைய தலைமையும் கேள்வி கேட்கப்படும். அப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கிறேன் இந்த பாய்காட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.